Hello students, welcome to our YouTube channel. நாம் இந்த வீடியோல SSC MTS and ஹவால்தார் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான 75 days daily study plan பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த 75 நாளுமே என்னென்ன படிக்கணும்ங்கற மாதிரி செல்ஃப் ஸ்டடி நிறைய பேர் படிப்பீங்க. ஓனா படிப்பீங்க தெரியுமா? எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாம ஓனா படிச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா? உங்களுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோல இந்த ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா பிரிச்சுக்கோம். முதல் இது பாத்தீங்கன்னா 40 நாள் சிலபஸ் கவர் பண்றதுக்கு, அடுத்த 35 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஓனா நான் வீட்ல உட்கார்ந்து படிக்கிறேன், எந்த கோச்சிங் சென்டருமே படிக்காம, எந்த கோச்சிங் சென்டருமே ஜாயின் பண்ணாம படிக்கிறேன்னு சொல்றீங்க தெரியுமா? நீங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க 40 நாள்ல சிலபஸ் கவர் பண்ணிக்கிட முடியும். 35 நாள் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கும் சாலிடா கிடைக்கும். ஓகேவா? ஒரு பிளான், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு கட்டாயம் ஒரு பிளான் வேணும். பிளான் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா உங்களால அந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சிலபஸை கவர் பண்ண முடியாது அண்ட் பிராக்டிஸும் பண்ண முடியாது. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு சிலபஸ் கவர் பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் பண்றது. நாம என்ன படிச்சிருக்கோம் அதை நம்ம கரெக்டா அப்ரோச் பண்றோமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த சிலபஸ் இந்த ஸ்டடி பிளான் 75 டேஸ்க்கு போட்டுக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி. ஓகேவா? 2 மெயின் சப்ஜெக்ட், 1 குவாலிஃபைங் சப்ஜெக்ட். மெயின் சப்ஜெக்ட்ங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். குவாலிஃபைங் சப்ஜெக்ட்ங்கிறது ரீசனிங் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ரீசனிங் முடிஞ்சோன்னா மேக்ஸ் வரும். இந்த வீடியோ நமக்கு கம்ப்ளீட்டா காமிக்கிறோம் டெய்லி ஸ்டடி பிளான் என்னென்னங்கிறத. ஓகேவா? ஓகே, சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னு சொல்லிருக்கோமா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு டாபிக் சொல்லிருப்போம். அன்னன்னைக்கு படிக்கக்கூடிய டாபிக் அன்னன்னைக்கு நீங்க பிராக்டிஸும் பண்ணி பாத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிள். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா MTS 2021 இந்த எக்ஸாமோட எல்லா MTS கொஸ்டின் பேப்பருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒவ்வொரு டாபிக் முடிக்க அந்த கொஸ்டின்ல இருந்து கேட்ட டாபிக்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுற முன்னாடி இந்த வீடியோ ஒரு சில வீடியோஸ் கொடுத்துப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா 75 நாள் ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. அந்த வீடியோ கட்டாயம் பார்த்துருங்க. அடுத்தது SSC 2022 எக்ஸாம், அதாவது MTS எக்ஸாமே வரப்போற CGL CHS இதற்கான ஃப்ரீ கிளாஸஸ் பத்தின டீடைல்டு வீடியோ அதுவே நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த PDF-க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல்ல இந்த PDF உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல போய் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த வீடியோஸ் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? SSC 2023 ஃப்ரீ கிளாஸஸ் பத்தினது இதுல பாத்தீங்கன்னா எங்கெங்க ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, அது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லிப்போம். அடுத்தது MTS ஓட நோட்டிபிகேஷன் வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிற வீடியோ, அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பத்தின வீடியோ, அண்ட் MTS எக்ஸாம் ஹவால்தார் எக்ஸாமோட டீடைல்டு வேகன்சி 12,000 வேகன்சி, அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி, எந்தெந்த ஏஜுக்கு என்னென்ன வேகன்சிங்கிறதெல்லாம் டீடைலா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே இந்த PDFல இருக்கு. ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டைம் தமிழ்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால நிறைய பேர் தமிழ் கண்டென்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. கரெக்டா? உங்க கிளாஸ்ல ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ்ல உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழ்ல எழுத போறீங்களான்றத கேட்டிருப்பாங்க. எஸ்ன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறீங்கன்றத கேட்டிருப்பாங்க. நீங்க தமிழ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு தமிழ்ல தான் கொஸ்டின் வரும். நீங்க கொஸ்டின் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டத்துல கேட்கும் டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன வேணும்ன்றது. தமிழ் வேணுமா, ஏன்னா நீங்க தமிழ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க அப்ளை பண்ணும்போது, இல்ல இங்கிலீஷ் வேணுமான்னு கேட்கும். நீங்க எதுனாலும் கொடுத்துக்கலாம் அங்க போய். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது கட்டாயம் நீங்க தமிழ் கொடுத்தாதான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி அந்த ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ்ன்றது கேட்கும். ஓகேவா? நீங்க நிறைய பேர் தமிழ் கண்டென்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப், யூடியூபோட கம்யூனிட்டி டேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். அந்த மெசேஜ் நல்லா படிச்சு பாருங்க. தமிழ்ல படிக்கிறது பெஸ்டா இல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறது பெஸ்டாங்கிற அதுல டீடைலா சொல்லியிருக்கோம். ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு கம்மியான டைம் தான் இருக்கு. இந்த கண்டென்ட்டை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் தமிழ்ல தான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்மளோட யூடியூப் வீடியோஸ் ஃப்ரீ கண்டென்ட்டா இருக்கட்டும், பெய்ட் கோர்ஸா இருக்கட்டும், நோட்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்குமே தவிர்த்து முழுக்க எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தமிழ்ல தான் கொடுப்போம். அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ தமிழ்ல கொடுத்தாதான் எனக்கு புரியும்ன்றத நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த எக்ஸாம்ல 75 மார்க் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு அதுதான் வேலை வாங்கி தர போறது. ஏன்னா அதுதான் மெரிட்ல 75 மார்க், 150ல 75 மார்க் இங்கிலீஷ்ல தான் வருது. அது நீங்க தெரியும்னா இங்கிலீஷ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கம்யூனிட்டி டேப்ல போட்டுருக்க மெசேஜை கட்டாயம் படிச்சு பாத்துங்க. யாரெல்லாம் தமிழ் கண்டென்ட் கேட்கறீங்களோ அவங்க எல்லாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா 40 நாள் ஸ்டடி பிளான். ஓகேவா? சப்ஜெக்ட் 1 அண்ட் சப்ஜெக்ட் 2 அண்ட் சப்ஜெக்ட் 3. சப்ஜெக்ட் 1 டே 1 சீரிஸ் கம்ப்ளீஷன், நவுன் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது எல்லாம் எங்க பாக்குறது ஃப்ரீ கண்டென்ட்ங்கிறது ஆல்ரெடி 75 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் சொல்லியிருக்கோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்படி நீங்க 40 நாளுக்கும் என்னென்ன, ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு
8ஆம் தேதி நீங்க படிக்க ஆரம்பிச்சு 8வது நாள்ல உங்களுக்கு ரேங்கிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடியும். அதோட பாத்தீங்கன்னா ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த 8 நாள் நீங்க என்ன கவர் பண்றீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் இதெல்லாம் படிக்கும்போது கிளாக் அண்ட் காலண்டர், ஓகேவா? கிளாக் அண்ட் கேலண்டர் இந்த டாபிக்கும் நீங்க வந்து படிச்சிருங்க. ஏன்னா அது இந்த டைம் சிலபஸ்ல புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க MTS எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த 8 நாள் நீங்க தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா, இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா 8வது நாளோட முடிவில் ரீசனிங்கோட சிலபஸ் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீசனிங்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். 75 நாள் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை கட்டாயம் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் வந்து மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளோட இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் 3 சப்ஜெக்ட், 2 மெயின், 1 குவாலிஃபைங் சொன்னோமா. சப்ஜெக்ட் 1ங்கிறது குவாலிஃபைங் வரும், அதாவது ரீசனிங் வரும் அண்ட் மேத்ஸ் வரும். சப்ஜெக்ட் 2 and 3 பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து வரும். ஓகேவா? சோ இது ஓனா படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளானை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் 3ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். சப்ஜெக்ட் 2ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும். நிறைய பேர் ஜெனரல் அவேர்னஸ் நான் தமிழ்ல படிக்கணும், நான் 6th to 10th ஸ்கூல் புக் படிக்கலாமான்னு கேக்குறீங்க. நாம இந்த வீடியோல இந்த ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அது உங்களோட ஸ்கூல் புக்ல இருந்தா அந்த டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் நீங்க வச்சிருக்க புக்ல 6th to 10th புக்ல இருக்கா, அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் படிச்சுக்கோங்க. புத்திசம், ஜெயினிசம் அதுல இருக்கா, அப்ப அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? ஓகே, சோ இதான் டெய்லி ஸ்டடி பிளான். இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே 40 நாளோட முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா 40 நாளோட முடிவுல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்லைன்ல போட்டு பாக்குறது அண்ட் நீங்க படிச்ச 40 நாள் படிச்சது ரிவிஷன் பண்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க, டெய்லி படிக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பிராக்டிஸும் பண்ணி பாத்துருங்க. இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்க படிக்கிறீங்களா, உடனே அதை பிராக்டிஸும் பண்ணி பாத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லிங்க் கீழே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம், அங்க போய் டவுன்லோட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சார் நான் வந்து புக்கை வச்சு படிக்கிறேன், நான் 6th to 10th புக்கை வச்சு படிக்கிறேன், இல்லை நான் ஒரு அரிகன் படிக்கிறேன், இல்லை லூசன் வச்சு படிக்கிறேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்கு தெரியுமா. ஸோ அதெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் டீச் பண்ணியிருக்கோம், அந்த புக்லையும் இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அரிகன் படிக்கிறவங்களோ லூசன் படிக்கிறவங்களோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து புக்கில் கொடுக்கறத அப்படியே படிச்சிருங்க. 6th to 10th நான் புக்கு ஃபாலோ பண்றேன்னு சொல்றவங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல கெமிஸ்ட்ரி ஒரு வீடியோ, பயாலஜி ஒரு வீடியோன்னு டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோல என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோமோ அதை நீங்க புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் நான் வந்து புக்கை பார்த்து நான் 6th to 10th புக் தமிழ் புக் பார்த்து படிக்கிறேன்னு சொல்றவங்க என்னென்ன டாபிக் சொல்லிருக்கோமோ அது எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டடி பிளான். இதை நீங்க ஸ்ட்ரிக்டா சின்சியரா டெய்லி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து 40 நாளா சிலபஸ் கவர் பண்ணிடலாம். அப்படி இப்படி பார்த்தா நீங்க பிப்ரவரி முடியும் போது, அதாவது மார்ச்சோட அந்த 2வது நாள் 3வது நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணிடலாம், இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட. ஓகேவா? முடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலோட 2nd வீக்ல ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 நாள் ப்ராக்டிஸ்க்கு மட்டுமே கிடைக்கும். நீங்க படிச்சது ரிவிஷன் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் அந்த டைம் போதுமானது. இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ எதுக்குமே டிலே பண்ணாம இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டடி பிளான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. சார் நான் படிக்கிறேன், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன், நான் சாப்டர் வைஸ் ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டு பார்க்கறது எப்படி, இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோல எப்படி சாப்டர் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கறது. இப்போ நான் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிட்டேன், நான் அனாலஜி முடிச்சிட்டேன், கோடிங் அண்ட் டிகோடிங் முடிச்சிட்டேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல எங்க ப்ராக்டிஸ் பண்றது ஃப்ரீயாவேன்றதை சொல்லியிருப்போம். ஓகேவா? MTS எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிள், இந்த PDF டெலிகிராம் சேனல் அவைலபிள், நம்மளோட ஆப்லயும் அவைலபிள், 2 இடத்துலயுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட். கம்ப்ளீட்டா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ரெடி ஆவீங்க. 40 நாள் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, படிக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியுமா. அந்த ப்ராக்டிஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் புக் ஆப்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கும். MTS ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் கரண்ட் பேப்பர் ஆன்லைன்ல நீங்க போட்டு பார்த்துக்கிட முடியும். அதுல பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ல போய் நீங்க டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த கோடை யூஸ் பண்ணி டெஸ்ட் பாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க போட்டு பார்த்துக்கிட முடியும். ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இங்கிலீஷோடது டே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், ஆர்டிகல், டென்ஸ், வாய்ஸ், ஸ்பீச், க்ளோஸ் டெஸ்ட். நீங்க இதுல பாத்தீங்கன்னா 18வது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அடுத்தது 19, 20, 21 இந்த 3 நாள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 3 நாளுமே பாத்தீங்கன்னா அது 3 நாளுமே நீங்க 18 நாள் படிச்ச அந்த கிராமரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட 75 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா நீங்க டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க. வொக்காபுலரி டெய்லி படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிங்க, ரீடிங் டெய்லி 1/2 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொன்னோமா.
அந்த ரீடிங் உங்களுக்கு அந்த 19, 20, 21வது நாள்ல வரக்கூடிய டாபிக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரீடிங் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க ரீடிங் பண்ணாலே அந்த 3 டாபிக் ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்தது நிறைய பேர் கேக்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ல கொடுக்கவே இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா வரும். வராதுன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா வரும். ஏன்னா அதுல இருந்தா 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனா மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? அடுத்தது நீங்க கேட்கலாம் ஒரு சில என்ன சிலபஸ்ல வந்து நீங்க ஸ்டடி பிளான்ல ஒகாபுலரியே கொடுக்கலாம். அதான் நம்ம ஒகாபுலரி 75 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோல சொல்லியிருக்கோம். டெய்லி ஒகாபுலரி படிச்சிருங்க எக்ஸாம் வர்ற வரைக்கும்ன்றத சொல்லியிருக்கோம். ஸோ ஒகாபுலரி அதில் கவர் ஆயிரும். கிராமர் நீங்க எப்படி கவர் பண்ணிக்கலாம், ரீடிங் பண்றது மூலமா இந்த டாபிக் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது கம்ப்ளீட்டா இது 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 நாள் 100 கோல்டன் ரூல். நீங்க படிச்ச கிராமர்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் 100 கோல்டன் ரூல்ஸா வீடியோ போட்டிருப்போம். அதையும் நீங்க வந்து பாத்துங்க. ஓகேவா? அடுத்த பாலிட்டி இது எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க புக்கை நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து படிச்சாலும் சரி, இல்ல நீங்க புக்கை பார்த்து படிச்சாலும் சரி, ஸ்கூல் புக் பார்த்து படிச்சாலும் சரி, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை நீங்க நல்லாவே கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தி பார்த்தலாம். என்னென்ன கோர்சஸ்னு ஃபர்ஸ்ட் பிரம்மாஸ்திரா பேட்ச். இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ், எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமோட கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்கும். 5 வருஷத்துக்கு நீங்க இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்க இதை படிச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிருப்போம். டாபிக் வைஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருப்போம். நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கம்ப்ளீட் கோர்ஸ். இது பெய்டு கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 1 முடியிற வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிருப்போம். டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். PDF நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? இது எஸ்எஸ்சி ஜிடி ஃப்ரீ கோர்ஸ். இது எல்லாருமே ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறத எஸ்எஸ்சி ஃப்ரீ கிளாஸஸ்ங்கிற வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எஸ்எஸ்சி மேக்ஸ் கோர்ஸ், எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ், எஸ்எஸ்சி ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ், எஸ்எஸ்சி ரீசனிங் கோர்ஸ். இது 4 கோர்ஸுமே தனித்தனி அவைலபிள். நீங்க ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சார் நான் மேக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்மே சேர்த்தாப்புல மேக்ஸ் டீச் பண்ணிருப்போம். இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எம்டிஎஸ்க்கும் நீங்க சிலபஸ் கவர் ஆயிரும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி எக்ஸாம், சிபிஓ எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே மேக்ஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? மேக்ஸ் ஃப்ரீயா படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜிடி கோர்ஸ்ல மேக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதை பார்த்து நீங்க வந்து படிச்சுக்கிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்போட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெயில் ஐடியில் கேட்கலாம். இல்லை கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மள்ட்ட கேட்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புறோம். இதை ரெகுலராக சின்சியராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் 12,000 ஒரு வேலை வந்து நீங்க வாங்கிடலாம். ஓகேவா? ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றது முன்னுங்குட்டி இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சு பார்த்துருங்க. தமிழில் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கம்யூனிட்டி டேப்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். அந்த மெசேஜை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12,000 ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ.